தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. இவர்களே ஆண்டவர் நல்லவர். கொடுத்து குறிப்பா இன்றைக்கு அன்னையினுடைய விண்ணேற்பு நாள், உங்கள் விடுதலை நாள், நாடு சுதந்திரம் அடைந்த நாள். முழுமையாய் ஒப்பு கொடுத்து சொல்லிங்க. நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி என்று சொல்லி நாட்டிற்காய் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து சொல்லி அன்னையினுடைய விண்ணேற்பு நாள் தாய்மறி ஆசீர்வாதத்தில் வல்லமையான இறைவனமை சொல்லுவார். வல்லமையான இறைவனமை ஆசீர்வதிப்பார். அதாவுடைய சபத்துல இதோ வல்லமை, இதோ ஆற்றல். நன்றி அப்பா, உன்னை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஒவ்வொரு வரையும் தொடுகிறார். நம்பிக்கையோடு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. ஆண்டவரே, உமது வல்லமை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. ஆண்டவரே, உமது கிருபையை நாங்கள் காணும்படியா எங்களோடு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னுடைய விண்ணேற்பு விழா வாழ்வு, தேசத்தினுடைய விடுதலையின் வாழ்வு, இன்றைக்கு அன்னையினுடைய விண்ணேற்பு. அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை கொண்டாடுகிற நாள். நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். நம் தேச தலைவருக்காய் நன்றி செலுத்துகிற நாள். பலர் விடுதலை வாங்கி தந்திருக்கிறார். எனவே அன்னையினுடைய வார்த்தையை நான் எடுத்துக் கொள்கிறேன். யோவான் செய்தி 2வது அதிகாரம் 5வது வார்த்தை. அவர் பணியாளர்களை பார்த்து, யோவான் செய்தி 2வது அதிகாரம் 5வது வார்த்தையில அவர் பணியாளர்களை பார்த்து, அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள். ஆனா ஊர்ல நடைபெறுகிற நிகழ்ச்சி இசைக்கிட்ட போய் கேட்கிறாங்க, என் நேரம் இன்னும் வரலன்னு சொல்கிறார் மாதாவிடம். இப்ப மாதா நேரடியாக வந்து பணியாளர்களை பார்த்து, அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள். வார்த்தைக்கு ஆழம். இந்த வார்த்தை தான் அன்னை மரியா. இன்றைக்கு அன்னையை விண்ணக ராணியாக கொண்டாடுகிறோம். அன்னையினுடைய விண்ணேற்பை கொண்டாடுகிறோம். அன்னை உடலோடு ஆன்மாவோடு விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று கொண்டாடுகிறோம். காரணம், அன்னை மரியா ஆண்டவர் சொன்னதையெல்லாம் செய்தார். அன்னை மரியா எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி. எலிசபெத் அம்மா வீட்டிற்கு செல்லுகிறார்கள், அங்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆண்டவருடைய தாயிடம் வர நான் யார்? எலிசபெத் அம்மா மகிழ்ச்சியால் பேர் வகை கொடுக்கிறார்கள். மகிழ்ச்சியிலே வார்த்தைகளை பதிக்கிறார்கள். நண்பர்களே, செல்லுகிற இடங்களெல்லாம் மகிழ்ச்சி இருக்கா? முதல்ல நமக்குள்ள மகிழ்ச்சி இருக்கா? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். நம் வாழ்கிற தலங்களிலே, பங்குகளிலே, குடும்பங்களிலே, தொழிலகத்துல மகிழ்ச்சி இருக்கா? கேள்வியை கேட்கலாம். மனிதர் மத்தியில மகிழ்ச்சி இல்ல. முதல்ல நமக்குள்ளே இல்ல, உனக்குள்ளே மகிழ்ச்சி இல்லை. எப்படி அடுத்தவருக்கு மகிழ்ச்சியை விதைக்க முடியும்? உன்னிடம் இருக்கிறோம் அல்லவா, சட்டியில் இருந்ததா நகைப்பையில் என்று சொல்லுவார். உன்னிடம் இருக்க வேண்டும் அல்லவா. மாதா என்ன பண்ணாங்க? மாதா செல்லுகிறதெல்லாம் மகிழ்ச்சி என்றால், மாதா என்ன செய்தார்கள் என்றால், மாதா மாதா கடவுளோடு இருந்தார். அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று முதல் அதிசயத்திற்கு காணா ஊரில் இந்த முதல் அதிசயத்திற்கு மாதா துணை நிற்கிறார் என்றால் காரணம், ஆண்டவரோடு இருந்தார். அவர் ஆண்டவர் சொன்னதை எல்லாம் செய்தார். எனவே அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி. பாருங்க, இந்த ஆராதனையை நான் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு முன்பாக, ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்பாக ஒரு பிளஸிங் இருந்ததுக்கு வந்தார். சொன்னாரு, மாதா ஜபம் தான் எனக்கு எல்லாம். மாதா ஜபத்தால தான் என்னுடைய பிறப்பை அம்மாவிடம் சென்று என் தந்தை தாய் ஜபித்தார்கள், அப்படிதான் நான் உருவானேன். அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். நான் இன்றைக்கு இவ்வளவு தாண்டி நிற்கிறேன். அம்மா எனக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய இயேசுவின் வல்லமை தாய் மரியாள் ஜெபத்துல நான் பெறுகிறேன். பாருங்க, மாதா இப்படி பல மேற்கோள்கள் சொல்லிட்டே போலாம். உங்க வாழ்க்கையில் நடக்கும், என் வாழ்க்கையில் நடந்திருக்கும். காரணம், அன்னை இருக்கிற இடங்கள்லாம் மகிழ்ச்சி. காரணம், அன்னை ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் சொன்னதை செய்யலாம். பெரியமான பிள்ளைகளை விண்ணேற்பு நாளிலே அன்னை மரியா எங்கெல்லாம் இருக்கிறார்கள், அன்னை மரியா ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதாக ஆண்டவருடைய வல்லமை பெற்று தருகிறார். இறைவனுடைய இரக்கத்தை பெற்று தருகிறார். நம் கவலைகளை எல்லாம் தன் ஜெபத்திலே தாங்கி தன் ஜெபமாலையிலே கட்டி போட்டு நமக்கு விடுதலை தருகிறார் தாய் மரியா என்றால், இந்த விண்ணேற்பு விழாவில நாமும் ஆண்டவரோடு ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இருக்கணும்.
ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை எடுத்து, அம்மா நான் ஜெபிக்கிறேன், என் கூட வாங்க ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க என்று கேளுங்கள். ஜெபம் இல்லாமல் வாழ்க்கையை தொடர்ந்தால் ஜெபம் இல்லாமல் செயல்களை செய்யாதீங்க. வல்லமை உண்டு. ஜெபம் உங்களை ஏமாற்றாது. ஜெபம் நீங்கள் தோல்வி அடையபடியாக உங்களை விடாது. சோதனைகள் வரும், சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் நீங்கள் தோற்று போகும்படி உங்களை விடாது. தோல்வி மாதிரிதான் தெரியும். மாதாவுக்கு நடந்தது, உனக்கும் எனக்கு நடந்தது. நன்றி ஆண்டவரே, இறைவா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. அன்னையினுடைய விழாவில அபாயங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம், வேதனை, சோதனைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்வியல் போராட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். உடல் சுகத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்ற வாஞ்சையில் இருக்கிற பிள்ளைகளை, மகனை, மகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்க பிள்ளைகள், திருமணங்கள் தடைகள் நீங்க வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தொடுங்க. குழந்தை வாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நீங்க தொடுங்க. ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன், வல்லமையோடு நீ வாழ்வாய். நம்பிக்கையோடு செவி, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடு செவி. வல்லமையில நீ வாழ்வாய், அருளை பார்ப்பாய், ஆசீர்வாதத்தை உண்மையான இருக்கிறதில்லை நீர் உங்கிட்டால் வாழ்வீர்கள். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே இப்படி திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று இருமல் திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றை வணங்கும் நாங்கள் இப்படி மீட்டின் பலனையிட விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ் ஆட்சி செய்கின்றோமே மன்றாடுகிறோம். கருணை ஆண்டவர் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக. எனவே அன்பர்களே, காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போடு அறிவிக்கிறோம். நாள் மகிழ்ச்சியாய் இருக்க உங்களுக்கு வாழ்த்து.